ஓகே, ரவிக்குமார் ப்ரோ வந்துட்டாரு. போலாமா? பின்னாடி வந்து கண்ணாடியில் பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுதா? வண்டி வந்து ஒரு நல்ல பேஸில் போயிட்டு இருந்தது. திடீர்னு எல்லாம் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ பண்ணுறாங்க. ராஜா கோட்டையை பற்றி இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13th February அண்ட் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் வந்து ஒரு ரைடு ஒன்று கூட்டின்னு போகிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரி ஃபோர்ட். ஸோ செஞ்சி இருக்குல்ல, டுவர்ட்ஸ் அந்த சைடு தான். நம்ம இப்போ வந்துட்டு 6:30க்கு வந்து அசோக் பில்லர் கேடிஎம் ஷோரூமுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6:15 ஆயிடுச்சு. இன்னொரு இப்போ ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பினோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடலாம். ரீச் ஆகிட்டு நான் போகிற இல்லை உங்களுக்கு எவ்வளோ பேர் வராங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் ரவிக்குமார் ப்ரோவும் மட்டும்தான் போகிறோம். கிளம்பியாச்சு. ட்ரிப் ஒன்று ரீசெட் பண்ணியாச்சு. டோட்டலாக அப் அண்ட் டவுன் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்ப்போம். நம்ம ரவிக்குமார் ப்ரோ ஆன் தி வே இன்னொரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னாரு. நம்ம வண்டி வார்ம் அப்பும் பண்ணி முடிச்சாச்சு. வந்தோடனே அப்படியே சிட்டுன்னு பறந்துட வேண்டி தான். ஓகே, ரவிக்குமார் ப்ரோ வந்துட்டாரு. போலாமா? ஓகே, ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். எது ஃபோன் தேவைப்படாது. சரி ரைட். ஓகே, கிளம்பலாம். 6:30க்கு ஒரு சொன்னாங்க. டைம் 6:30 கரெக்டாக இங்கே. காலையில் எழுந்திரிச்சு குரூப்பாக ரைடு போகிறது இது வந்து எனக்கு 2வது அட்டம்ப்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம்பியில் போனோம், எக்ஸ்பல்ஸில் போனோம், ஹீரோவில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ரைடு போயிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் கேடிஎம்மில் நிறையா ரைடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் கேடிஎம்மில் குரூப்பாக போகிறது. 2012 ஒரு வாட்டி போனேன் கேடிஎம் குரூப் ரைடு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என் சிஸ்டம் ஆக்ட் பண்ண சொல்ல கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. ஆனால் இதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபேஸ்புக்கில் எதுலையாவது இருக்கும் அந்த ஃபோட்டோஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர்கிட்ட வந்தாச்சு. வேறு இஸ் கேடிஎம் இங்கே தான் எங்கேயோ காட்டுது. அது ஒரு கேடிஎம் போர்டு. வேன்லாம் வந்து நிற்குது. வேன்லாம் வருதா கூட. ஓகே, உள்ளே போயிடலாமா? ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். எல்டிஆர். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 7-8 வண்டி தாங்க போகுது இங்கேருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே போகிற இல்லை ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் கொஞ்சம் வந்து டிராஃபிக் ஏரியானால் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். தாம்பரம் ரீச் ஆகணுன்னே அப்படியே ஒரு லைன் ஃபார்மேஷன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, எக்ஸ்பல்ஸ் ரைடில் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இதுலேயும் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஸ்வீப் தான், பின்னாடி தான் வரேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வெஹிக்கிள்ஸு, ஒரு வேன் ஒன்று வருது. ஸோ நாங்கள் அங்கே வந்து ட்ரக்கிங் போஸில் வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் உள்ளே வைக்கணும்ல, அதனால் இந்த வேன் கூட வருது. வாங்க, நான் அப்படியே வெளியே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, பாப்பா. ரைட், கிளம்பியாச்சு. இப்போ வந்து அப்படியே பூ போல் ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். யார் எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறாங்களோ ஓட்டட்டும், நம்ம பின்னாடி துரத்திட்டு போகலாம். ஏன்னா நம்ம கைப்பிள்ளைக்கு வந்து மினிமம் 90 ஓட்டினா தான் நிம்மதியாக இருப்பார். 80 ஓட்டினா கிளின்னு ஆடுவார். போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாம்பரத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஸ்டாப் எடுத்திருக்காங்க. பின்னாடி வந்து கண்ணாடியில் பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுதா? நான் இந்த ஆம்புலன்ஸ் என்னடா இது ரொம்ப நேரம் ஸ்லோவாகவே வந்துட்டுருக்குன்னு பார்த்தா இந்த ஆம்புலன்ஸ் நம்ம கூட தாங்க வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து செக்யூரிட்டி இதுக்காக தான் வருது. கஸ்டம் ஸ்டிக்கரிங்க. நம்ம வண்டியில் ஸ்டிக்கரிங் அடிச்சிட்டேங்க, கஸ்டம் ஸ்டிக்கரிங். அதான் கேட்டு போகிறார் அவர், சிவ் பிரசாத். ஸோ அவர் நிறையா இதில் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ண சொல்ல அவர் வந்து லீட் பண்ணிட்டு போவார். ஓகே, நான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் கீழே கொடுக்குறேன், இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் நிறையா இடத்துல ட்ரிப்பு போவார். நீங்கள் அவர் கூட அப்படியே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி ட்ரிப் ஜாயின் பண்ணணுன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆம்புலன்ஸ் நம்ம நின்றோன்னே நின்றுச்சுப்பா. ஆம்புலன்ஸ் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகலாமே வேகமாக, ஏன் ரொம்ப ஸ்லோவாக வரீங்க? சரி வாங்க, இப்போ அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டுவாங்க. நான் அப்படியே அங்கே போக சொல்ல கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்து ஒரு நல்ல பேஸில் போயிட்டு இருந்தது. திடீர்னு எல்லாம் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ பண்ணுறாங்க. மேபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோமோ இருக்கலான்னு நினைக்கிறேன். மாமண்டூர்னாங்க, மாமண்டூர்கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் எங்கேயா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த தூத்துக்குடிக்கு ஒரு ரைடு போயிருந்தோம்ல, அந்த ரைடில் வந்துட்டு ரிட்டர்ன் வர சொல்ல இந்த செங்கல்பட்டுக்கிட்ட போக சொல்லியே வந்து டிராஃபிக் இருந்தது தெரியுமா? செங்கல்பட்டு
அந்த பிரிட்ஜு வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். ஏன்னா நான் அது போயிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 4 டேஸாக 5 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிச்சான்னு தெரியும். இப்போ இன்னொரு 5-6 கிலோமீட்டர் போனோன்னா அந்த இடம் வந்துடும். ஓகே, இங்கே ஏதோ டீ பிரேக்காக பாடியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலம் தாங்க, இந்த க்ரெயின்லாம் நிற்குது பாருங்கள். கோபுரம் ஆன் ஆகாமல் போயிடுச்சு, அதான் பேட்டரியை ரிமூவ் பண்ணி போட்டேன். ஆனால் பாலம் இன்னும் வேலை முடியலைங்க. இன்னும் எவ்வளோ நாள் எடுக்க போகுதுன்னு தெரில பாலம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். என்னென்ன சாப்பிட்டு ப்ரோ? பாருங்க, வேர்த்து ஊத்துது. சாப்பிட்டதுனால அப்படியே வேர்த்து ஊத்துது. பிரேக்ஃபாஸ்ட்டே செம்ம கட்டு வெயில் அடிக்கிறதுனால ஊத்தல, சாப்பிட்டதுனால ஊத்துது. ஃபர்ஸ்ட் 2 இட்லி, ஒரு வடை, அப்புறம் ஒரு பெரிய ரோஸ்ட், பெருசு முடியல, நல்லாவே பெருசு. சாப்பிட்டுட்டு பக்கத்து டேபிளில் பூரி ஆர்டர் பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே மைண்ட் மாறிடுச்சு. ஓகே, ஒரு செட்டு பூரி வாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பூரி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போதே ஒருத்தங்க பொங்கல் வாங்கினாங்க. ஆஹா, பொங்கல் வேற இருக்கு, போதும் சாமி, இதுக்கு மேலே ரைடு வந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணுமா, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம், பூரியோட முடிச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வண்டியெல்லாம் இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட ரவிக்குமார் ப்ரோவோட வண்டி. ஸோ இன்னொரு 390 அட்வென்ச்சர், அப்புறம் அஸ்கோர்னாவா இது, ஆமாம் அது ஒன்று, டியூக்கு 390, இது 250யா. ஸோ வந்து 390 ஆர்சி. அப்புறம் இது வந்து நம்ம இவர் வண்டி, ஸோ அந்த சிவ் பிரசாத் இருக்குல்ல, அவர் ஓட்டிகிட்டு வந்த வண்டி. அண்ட் நம்ம வண்டி இதுவும் இருக்குது. நம்ம வண்டியில் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டிக்கரிங்லாம் என்னென்ன பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் தனியாக காட்டுறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்தவங்க ரைடர்ஸ்லாம் அது இருக்காங்க பாருங்கள். ஸோ 1 2 3 4 இங்கே இருக்காங்களா, அப்புறம் இவர் 1 5, அப்புறம் இன்னும் 2 பேர் அங்கே இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கே பிரேக் வந்து ஒரு 1/2 hour தான் பிளான் போட்டோம், ஆனால் 45 minutes ஆகிடுச்சு. இப்போ அரௌண்டு டைம் வந்து என்னென்னு தெரியல, வாட்ச் வேறு கட்டலையே. சரி, நான் அப்படியே போக சொல்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அங்கே போய்ட்டு ட்ரக்கிங் வேறு பண்ணணுன்னாங்க. இப்போ சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏற முடியுமான்னு தெரில. அங்கே போய்ட்டு மரத்தடியில் நிழல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், படுத்து தூங்கிட போகிறேன். இவங்கெல்லாம் ஏறி போய்ட்டு இறங்கி வரட்டும். ஓகே, இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கும்பா, ஒரு ஃபோட்டோ எடுக்கும்பா. ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நேராக அடுத்த ஸ்டாப் எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. நேராக எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாப்பாக தான் இருக்கும். இன்னொரு 100 கிலோமீட்டர் தானே, அப்படியே ஒரு அழுத்திட்டா சல்லுன்னு போய் இறங்கிடலாம். இங்கே ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, என்னமோ குண்டு வச்சு வெடித்து கல் அங்கங்கே செதறி கிடக்கிற மாதிரி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குல்ல இது. என்னமோ இந்த ஆர்டிஃபிஷியல் வீட்டிலலாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபவுண்டன்லாம் செட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடி முளைச்சி கிடக்கு. ஏன் இங்கே ஃபுல்லாகவே கல் வந்து மலையை பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு வெடித்த மாதிரி தாங்க இருக்குது. நார்மலாக அந்த ஹில் ஸ்டேஷன் மலை மாதிரிலாம் இல்லை இது. போடுறா தம்பி குண்டை டமாருன்னு போட்டு தெரிச்சு போன கல் மாதிரி தான் இருக்கெல்லாம். சரி, ஓகே வாங்க மேலே எப்போ ஏறுவோம், எப்படி ஏறுறதுன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து நான் கடைசியாக எப்போ வந்தேன்னா, ஸ்கூல் படிக்க சொல்ல டூர் கூட்டின்னு போவாங்களே எஸ்கேஷன், அப்போ அந்த டைமில் வந்ததுங்க. இந்த ராஜா கோட்டை, ராணி கோட்டை இதெல்லாம் காட்டினாங்க. இதெல்லாம் ஏதோ புதுசாக இப்போ தான் ஒயிட் வாஷ் அடித்து வச்சுருக்காங்க போல். இப்போ தான் அடிச்சிருப்பாங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான். நல்லா பளிச்சின்னு இருக்கேன். சரி, பைக் பார்க்கிங்கை ஃபஸ்ட்டு விடுவோம். பைக் பார்க்கிங் எல்லாம் எங்கே விட்றாங்க, இங்கே தான் விட்றாங்களா. செஞ்சிக்கோட்டைக்கு வந்தாச்சு. ஸோ பேக் சைடில் அங்கே இருக்கிற மலை வந்து ராணிக்கோட்டை. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ராஜா கோட்டை. ஸோ மேலே ஒரு கோயில் மாதிரி தெரிந்து பாருங்கள். அந்த இடம் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ தூரம் நடக்கணுன்னாங்க. அது என்னன்னு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நடப்போம். இப்போ வெயில் பார்த்திங்கன்னா உச்சி வெயிலுங்க, செம்ம காட்டுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 700-800 மீட்டர்ஸ் எவ்வளோ நடக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஓகே, சரி வாங்க இப்படியே போவோம். நல்லா ஃபுல்லாக கல்லுலே கட்டினது தாங்க. எல்லாம் பிளாக் கல்லை வச்சு வெட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கோட்டையை பற்றி இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இவர் தான் நம்ம கேமராமேன். ஃபோட்டோஸ்லாம் தாறுமாறாக எடுத்துருக்காரு. இன்ஸ்டாவில் போட்டு அல்றோம். ப்ரோ உங்கள் பேர் என்ன? நவீன் இவர் பேர். இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் இன்ஸ்டாவில் நான் கொஞ்சம் அழகாக தெரியும்னா எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இதெல்லாம் எடிட் பண்ணிடுறாருல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. 130 விசிட்டிங் ஹவர், 9 to 5
டிக்கெட்டிங் இஷ்யூ மட்டும் தான் 1:30 4:30 விசிட்டிங் ஹவர்ஸ் 9 to 5 PM. டிக்கெட் இஷ்யூங் ஹவர்ஸ் 9 AM to 4:30. இல்லை ப்ரோ என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆஃப்டர் 4:30க்கு அப்புறம் என்ட்ரி கிடையாதுங்க. 4:30க்கு மேலே என்ட்ரி கிடையாது. 9 to 5 விசிட்டிங் ஹவர்ஸு, 9 to 4:30 வரைக்கும் தான் டிக்கெட் தராங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு 4:15 டிக்கெட் எடுத்துருங்க. டைப்பு ASIGFG இன் கூகுள். ஸ்கேனர் இருக்கு. ஓகே பண்ணி லிங்க் வரும். ஓகேண்ணா. கூகுள்ல டைப் பண்ணி ஓகேண்ணா. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் என்னென்னமோ போட்டிருக்காங்க நிறையா. இதுதான் மெயினாக விசிட்டிங் ஹவர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷன். இப்போ யூஸ்வலாக இந்த டிக்கெட் பேண்டமிக் பீரியட்லேருந்து டிக்கெட்ஸு பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கவுண்டரில் கொடுக்குறது கவுண்டர் எல்லாமே வந்து QR கோடில் தான் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் தாஜ்மஹால், குத்துப்பினார், எல்லா இடமும். நான் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். மகாபலிபுரம் டைகர் கேவ் போனாலே QR தானே? ஓகே, அப்போ பிரச்சனை இல்லைங்க. கூகுள் பே தானே, நம்ம பையன் தான், பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த முத்தம் தண்ணி கட்டி வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. ஒரு ஸ்டெப் மட்டும் தான் தண்ணி இல்லை. அது போனால் அந்த பக்கம் ஏதோ மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக ஏதோ மோட்ரு பைப்லாம் வச்சுருக்காங்க. சரி, சூப்பராக இருக்குங்க. மேலே இவ்வளோ நேரம் வெயிலில் நடந்துகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே இந்த சைட் படிக்கட்டில் வந்து இப்படி கீழே நிழலில் நடந்துகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போக வேண்டியதான். நான் மொத்தமாக ஒரு 2.5 ஹவர்ஸில் முடிச்சுட்டு அங்கே பைக் பார்க்கிங் கிட்ட வர சொன்னாங்க. பார்ப்போம் 2.5 ஹவர்ஸில் வர முடியுதான்னு பார்ப்போம். மேலே போயிட்டு வரதா இருந்தால் கண்டிப்பாக 2.5 ஹவர்ஸ் மேலே ஆகிடும். ஏன்னா நாங்கள் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50 மீட்டர் கூட நாங்கள் நடக்க ஆரம்பிக்கல. இங்கேயே வந்து இந்த தண்ணியை பார்த்துட்டு இந்த சைடே சுற்றின்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோ இருக்குது பாருங்கள் மேலே, அதுதான் ராணிக்கோட்டை. ஸோ மேலே வந்து ஒரு இது இருக்குது, அந்த வீடு மாதிரி அந்த இது இருக்குது, தெரியுதா? கேமராவில் ரொம்ப சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ராணிக்கோட்டை. இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ராஜா கோட்டை. ஸோ இங்கே தான் ராஜா குளிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள். இது ஃபுல்லாக நாங்கள் அப்படியே சுற்றி நடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கஷன் முடிஞ்ச அப்புறம் நான் அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த சேனலில் போய்ட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? செம்ம காமெடியாக போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து இந்த செவுரு இருக்குல்ல, இதுக்கு மேலே நாங்கள் போகவே இல்லைங்க. இங்கேயே உட்காந்து ஒரு சேனல், இவர் தான் சேனல் பேர் சொல்லியிருங்க ப்ரோ, ஸ்பைசி பிக் பைட்ஸ். ஸோ சேனலோட லிங்க் கீழே போடுறேன். ஒரு சமோசாவில் ஒரு கோழியாக ஏதோ ஸ்டில்லாம் பயங்கரமாக போட்டு, முழு கோழி சமோசாலாம் என்னமோ டைட்டில்லாம் போட்டு செஞ்சிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா முருங்கா சிப்ஸ். எது? முருங்கா சிப்ஸா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான எனர்ஜி இதில் இருக்குது. நியூ கண்டென்ட். ஏன் கண்டென்ட்டை நீ வெறி கொண்டு மாற்றி விட்டுற போலியே. படம் இருக்குல்ல, முருங்கா சிப்ஸ் ரீசெண்டாக ஒரு படம். சரி, ரைட், ஓகே. அவரோட சேனலோட இது கூட நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் மேலே ஏறல. ஏன்னா இங்கே கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து கதை பேசியாச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகிறோம் இப்போ. ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து கோப்ரோ வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பு வந்து 156.4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். சீனியர் அவர். ஆமாம், அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கேளுப்பா, நம்மளாம் வீலிலாம் பண்ணுறதில்ல. வீலியா அப்படின்னா தெரியாது. கேப்டன் என்ன கேப்டன் இப்படி சொல்லிட்டீங்க? வீலிங்காடா, கீழே விழுணும். உனக்கு கண்டென்ட் ஹெவியா நீ கேட்குற? நமக்கு வீலிங்லாம் தெரியாதுடா. தூக்கலாமா? அம்மா, சாயுது. அந்த பையனுக்கு வீலிங் பண்ணணுமா? அதான் சொல்கிறேன், எங்களை வச்சு நீ கண்டென்ட் பண்ணுறியான்னு கேட்குறேன்.
வாட்டர் கிராசிங் பண்ணுவோமா, நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நான் வந்து ஃபோட்டோகிராஃபரை பின்னாடி உட்கார வச்சுருந்தேன்னா அதனால் நம்மளை ஃபோட்டோ எடுக்கலை. அதனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ஃபோட்டோகிராஃபர் அங்கே இறக்கி விட்டுட்டு இப்போ எனக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி கேடிஎம்மோட அஃபிஷியல் ரைடு முடிஞ்சிடுச்சு. எங்கன்னா ராஜகிரி ஃபோர்ட், அதான் ராஜா கோட்டை, ராணி கோட்டை இருக்குல்ல, செஞ்சி கோட்டை, அங்கே போயிட்டு அங்கே மேலெல்லாம் ஏறலைங்க, செம்ம டயர்டாகி போச்சா. அதனால் வந்து மேலெல்லாம் ஏறாமல் கீழேயே நின்றுட்டு, ஆனால் ஏகப்பட்ட ஃபோட்டோ செஷன். நாளைக்கு தான் ஃபோட்டோஸ்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு 10 ஃபோட்டோ சூப்பராக செலக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுருணும். ஓகேவா? இன்றைக்கி ரைடில் வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 310 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.